ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கலாம். சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஹேர் நல்லா சிக்க எடுத்துக்கலாம். தென் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி தான். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. 5 மினிட்ஸில் நம்ம ரெடி ஆகிடலாம் ஈஸியாக. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் அக்சசரிஸும் ரொம்ப சிம்பிள் தான், பட் அது க்யூட்டாக இருக்கும். வெஸ்டர்ன் வியருக்குலாம் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா சூட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஏன் ஒரு மாதிரி மேலே போகுதுன்னு பார்க்காதீங்க. நான் அங்கே தான் மிரர் இருக்குது, ஸோ அதை பார்த்து தான் நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். தென் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ரொம்ப ரொம்ப யோசிச்சு போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் மை வாய்ஸ் என்னோடய வாய்ஸ் ரொம்ப கிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சுட்டே இருப்பேன். நிறைய டைம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். தென் நான் இது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிவிட்டு சாங் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இயர் நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிவிட்டு என்னோடய வாய்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த க்யூட்டான குட்டி கிளிப்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக எடுத்து மொத்தம் 3 பார்ட்டிஷனாக தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டிஷனை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அதை அந்த குட்டி ஹேர் கிளிப் வச்சு நம்ம மாட்டிக்கலாம். தென் செகண்ட் ஒன் நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கிட்டு தென் நம்ம இப்படி டைட் பண்ணிக்கிட்டோன்னா அது அப்படியே ஃபிக்ஸ்டாக நிற்கும். நமக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படி தெரியாது. இதே மாதிரி நம்ம செகண்டு தென் தேர்டு 3 பார்ட்டிஷனாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஹேர் கிளிப் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கும் தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் தான் கொஞ்சம் கேட்க ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ். தென் இந்த செகண்ட் இதுவும் எடுத்து நம்ம சேம் ஃபஸ்ட் பண்ண மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது கலராக நம்ம அந்த கிளிப்ஸ் மாட்டுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த மாதிரியும். என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் காமெடியாக ஆயிடுச்சு. இது ஆன்லைன் ஷாப்பிங் தான். கொஞ்சம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் ஓகே. இது ரிட்டன் போட மனசு இல்லை, ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் தேர்ட் ஒன்று நம்ம அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மாட்டியாச்சு. டிசைட் ஓகே. எனக்கு அவ்வளோதான். தேர்ட் பார்ட்டிஷனாக பண்ணாலே ஓகே, நீட்டாக இருக்கும்னு தோணுச்சு. தென் அதர் சைடும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு 2 பார்ட்டிஷனாக நம்ம இந்த சைட் ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சில பேருக்கு ஹேர் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சைடு ஆல்சோ 3 பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ஹேர் ஸ்டைலு. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் என் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து வெளியே ஃபஸ்ட்டாக என் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடலான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்துலேருந்தும் வெளியே கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடணுன்னு இந்த இயர் முடிவு எடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் இதுதான் ஃபைனல் அவுட்புட். அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பஃப் ஸ்லீவு அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் கலர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா